ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கரட்டுப்பட்டியில் கனிமவளத்துறையிடம் அனுமதி பெற்ற இடத்தை விட்டுவிட்டு அதன் அருகில் இருக்கும் விவசாய நிலங்களில் பல மாதங்களாக அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் மணல் மாஃபியாக்கள் செம்மண் கடத்தலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரங்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கரட்டுப்பட்டியில் கனிமவளத்துறையிடம் அனுமதி பெற்ற இடத்தை விட்டுவிட்டு அதன் அருகில் இருக்கும் விவசாய நிலங்களில் பல மாதங்களாக அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் மணல் மாஃபியாக்கள் செம்மண் கடத்தலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரங்கள். சுபா, தேனி மாவட்டத்தை பார்த்தா கடந்த சில மாதங்களாக கனிம வள கொள்ளை பகிரங்கமா நடைபெற்று வருகிறது. இது குறித்து நம்ம பல முறை தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்த நிலையில தற்போது பார்த்தோன்னா போடிநாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டி கிராமத்துல கனிம வள கொள்ளை நடைபெற்று வருவது தற்போது வெளிச்சத்துக்கு வந்தது. அதாவது இந்த கரட்டுப்பட்டி கிராமத்துல அதாவது கனிம வளத்துறை சார்பாக ஒரு இடத்துக்கு அங்கு உள்ள விவசாய மண் மலட்டுத்தன்மை அடைந்து விட்டதாகவும் அந்த மண்ணை அப்புறப்படுத்தி விவசாயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் அந்த கனிம வளத்துறை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு மண்ணை அகற்றுவதற்கு அனுமதி கொடுத்தது. அவ்வாறு அகற்றப்பட்ட மண் நேரடியாக காலவாசிக்கு ஒரு பக்கம் சென்று அது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது தவிர்த்து பார்த்தோம்னா இன்னொரு இடம் பார்த்தோம்னா அனுமதிக்கப்பட்ட இடத்தை விட அதன் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் உள்ள மண்ணை எவ்வித அனுமதியும் பெறாமல் சட்டவிரோதமாக மணல் மாஃபியாக்கள் அங்க மண்ணை அகற்றி எடுத்து அதனை தொடர்ந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த கரட்டுப்பட்டி தேனி போடிநாயக்கனூர் வட்டாட்சி அலுவலகத்தில் மிக அருகில் தான் அமைந்துள்ளது. இவ்வாறு கடத்தப்படும் மண் அதிகாரிகள் கண்களுக்கு எவ்வாறு தட்டுப்படாமல் தொடர்ந்து மண் கடத்தப்பட்டு வருகிறது. இதை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் இவ்வாறு நடைபெறும் கனிம வள கொள்ளையினால் தேனி மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்கள் கடுமையா பாதிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.